ஆதவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் 4ஆம் திகதி பிப்ரவரி மாதம் 2021ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், முதலில் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக சுதந்திர சதுக்கத்தில் இன்று 73வது சுதந்திர தின பிரதான வைபவம் என்பதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியானது அமைந்திருக்கின்றது. ஜனாதிபதியின் சிறப்புரையின் பின்னர் படைகளின் அணிவகுப்பு என்பதாகவும், சிங்கள மொழியில் மட்டும் தேசிய கீதம், பன்னாட்டு ராஜதந்திரிகளுக்கு அழைப்பு, விசேட போக்குவரத்து கட்டுப்பாடுகள் என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. இலங்கையின் 73வது சுதந்திர தினம் இன்று வியாழக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. முழு உலகும் கோவிட் தொற்றுக்கு முகம் கொடுத்துள்ள போதிலும் வழமையை போன்று கம்பீரம் குறையாத அதேவேளை சுகாதார பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி இன்று சுதந்திர தின கொண்டாட்டங்கள் கொழும்பு 7 உள்ள சுதந்திர சதுக்கத்தில் நடைபெறவுள்ளன. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவால் தேசிய கொடி ஏற்றப்படும் போது சிங்கள மொழியில் மாத்திரம் தேசிய கீதத்தை இசைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 7000க்கும் மேற்பட்ட இராணுவம், கடற்படை, விமானப்படை, போலீஸ், விசேட அதிரடிப்படை, சிவில் பாதுகாப்பு படை மற்றும் தேசிய மாணவ படையினரின் பங்கு பற்றுதலுடன் சுதந்திர தின மரியாதை அணிவகுப்பு இடம்பெறவுள்ளது. மேலும் விசேட பிரமுகர்களாக பன்னாட்டு ராஜதந்திரிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நல்லாட்சி அரசாங்கத்தின் போது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது தமிழ் மொழியிலும் தேசிய கீதத்தை இசைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தன. எனினும் 2019 ஆட்சி மாற்றத்தை அடுத்து முதலாவதாக கடந்த ஆண்டு நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் சிங்கள மொழியில் மாத்திரமே தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. இதற்கு பல்வேறு தரப்பினராலும் தொடர்ந்து எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வந்தன. அடுத்த கொண்டாட்டத்திலேனும் தமிழ் மொழியிலும் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. எனினும் இம்முறையும் சிங்கள மொழியில் மாத்திரமே தேசிய கீதம் இசைக்கப்படும் என்று பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஜெனரல் கமால் குணரத்ன தெரிவித்துள்ள அதேவேளை அமைச்சரவை பேச்சாளர் கெஹலிய ரம்புக்வெல்ல அதுவே இறுதி தீர்மானம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்று காலை சுதந்திர சதுக்கத்தில் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் நடைபெறுவதற்கு முன்னர் சகல மத வழிபாட்டு தலங்களிலும் காலை 6:30 மணிக்கு விசேட வழிபாடுகள் இடம்பெறவுள்ளன. அதற்கமைய பௌத்த மத வழிபாடுகள் காலை 6:30க்கு நரேஹம்பிட்டியில் உள்ள அபேராம விஹாரையிலும், இந்து மத வழிபாடுகள் பம்பலப்பிட்டி புதிய கதிரேசன் ஆலயத்திலும், 6:35க்கு இஸ்லாமிய மத வழிபாடுகளும் கொழும்பு 4 நிமல் பாதை மஜ்மாஹில் ஹைராத் ஜும்மா பள்ளிவாசலிலும், 7:15க்கு கிறிஸ்தவ வழிபாடுகளும் பொருளை தேவாலயத்திலும் நடைபெறும் என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. நிகழ்வின் ஆரம்பத்தில் வழமையாக சுதந்திர தினத்தன்று இடம்பெறும் முக்கிய நிகழ்வாக இலங்கையின் முதலாவது பிரதமர் DS சேனாநாயக்கவின் உருவச்சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தும் வைபவம் காலை 7:15 மணிக்கு முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரியவின் தலைமையில் நடைபெறும். கொழும்பு மாநகர மேயர் ரோசி சேனாநாயக்க, அமைச்சர்களான நிமல் ஸ்ரீபாலடி சில்வா மற்றும் காமினி லொக்குகே ஆகியோரின் பங்கு பற்றுதலுடன் DS சேனாநாயக்கவின் உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெறும். அதனை அடுத்து முப்படையினரின் மரியாதை அணிவகுப்பு நடைபெறும். இதில் 3171 இராணுவத்தினரும், 808 கடற்படையினரும், 997 விமானப்படையினரும், 664 போலீசாரும், 432 விசேட அதிரடிப்படையினரும், 558 சிவில் பாதுகாப்பு படையினரும், 336 மாணவர் பயிற்சி படையினரும் பங்கு பற்றுவார்கள். இதனைத் தொடர்ந்து கலாச்சார அணிவகுப்பு இடம்பெறும். இதில் முப்படை சிவில் பாதுகாப்பு படை, போலீஸ், தேசிய இளைஞர் பாதுகாப்பு படை மற்றும் மாகாண சபை கலாச்சார சபையை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடக கலைஞர்கள் உள்ளிட்ட 341 பேர் பங்கு பற்றுவார்கள். இதற்கான ஒத்திகைகள் ஜனவரி 29 முதல் நேற்று வரை இடம்பெற்றன. வழமையை போன்றல்லாது இம்முறை COVID-19 வைரஸ் பரவல் அச்சுறுத்தல் காணப்படுவதால் அணிவகுப்புகளில் கலந்து கொள்ளும் படை வீரர்கள், ஊடகவியலாளர்கள், பாதுகாப்பு பிரிவினர் உள்ளிட்ட சகலருக்கும் PCR அல்லது ஆன்டிஜன் பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளன. நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது தொற்றுக்குள்ளானவர்கள் இனங்காணப்பட்டால் தொற்றாளர்களும் அவர்களுடன் முன்னிலையில் தொடர்பை பேணியவர்களும் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
இன்றைய சுதந்திர தின கொண்டாட்டங்கள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆகியோர் தலைமையில் நடைபெற உள்ளன. மேலும் அமைச்சர்கள், உறுப்பினர்கள், முன்னாள் அரசு தலைவர்கள், இலங்கைக்கான வெளிநாட்டு தூதுவர்கள், முப்படைகளின் தளபதிகள் உள்ளிட்ட பாதுகாப்பு பிரிவின் பிரதான அதிகாரிகள், சர்வமத தலைவர்கள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொள்ள உள்ளனர் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக, அதிரடிப்படை போலீசாரின் தடைகளை தாண்டி பொத்துவில் முதல் பொலிகண்டி பேரணி ஆரம்பம், கொட்டும் மழைக்கு மத்தியில் உணர்வு பூர்வமாக முன்னெடுப்பு என்பதாக அந்த செய்தியானது நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்ட பேரணி தொடர்பாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் பேசும் மக்களுக்கு எதிரான அநீதிகள், பௌத்தமயமாக்கல் செயற்பாடுகள் உட்பட அடக்குமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தமிழ் பேசும் மக்களுக்கு நீதி வேண்டியும் மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் நேற்று பொத்துவிலில் ஆரம்பமானது. பொத்துவில் முதல் பொலிகண்டி வரை என்ற தலைப்பில் ஆரம்பமான இந்த பேரணியில் பெருமளவானோர் கலந்து கொண்டனர். கொட்டும் மழைக்கு மத்தியில் அதிரடி படையினரும் போலீசாரினதும் தடைகளை தாண்டி உணர்வு பூர்வமாக இந்த போராட்டம் நேற்று ஆரம்பிக்கப்பட்டது. வடக்கு கிழக்கு சிவில் அமைப்புகளின் ஏற்பாட்டில் ஆரம்பமான இந்த பேரணியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், இந்து கிறிஸ்தவ மத தலைவர்கள், சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பெருமளவானோர் பங்கேற்றிருந்தனர். பொத்துவிலில் நேற்று காலை இந்த பேரணி ஆரம்பமானதை அடுத்து பொத்துவில் தொடக்கம் திருக்கோவில் வரை அதிரடி படையினர் மற்றும் போலீசார் வீதிகளில் தடைகளை ஏற்படுத்தி பேரணியை தடுத்து நிறுத்த முயன்றனர். வீதி தடைகளை அதிரடி படையினரும் போலீசாரும் அமைத்த போதிலும் அதனையும் மீறி இந்த பேரணி இடம்பெற்றது. தடைகளை தகர்த்து பேரணி முன்னோக்கி வந்தபோது போலீசார் அதில் கலந்து கொண்டவர்களை கைத்தொலைபேசிகள் மூலம் வீடியோ படம் எடுத்தனர். பேரணி வந்தபோது திடீரென ஜீப்களில் வந்த போலீசார் மற்றும் அதிரடி படையினர் வீதிக்கு குறுக்காக வாகனங்களை நிறுத்தி பேரணியை தடுப்பதற்கு கடும் பிரயத்தனம் மேற்கொண்டனர். இதன்போது பேரணியில் கலந்து கொண்டவர்கள் தமது அகிம்சை போராட்டத்துக்கு தடை விதிக்க வேண்டாம் என உணர்வு பூர்வமாக சத்தமிட்டனர். சத்தமிட்டபடி தடைகளை தாண்டி முன் சென்றனர். பேரணியில் கலந்து கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியனிடம் நீதிமன்ற தடை உத்தரவை கையளிப்பதற்காக போலீசார் முயன்ற போதிலும் அந்த முயற்சி பயனளிக்கவில்லை. போலீசாரினால் கொண்டு வரப்பட்ட ஆவணத்தை பெற்றுக்கொள்ள மறுத்த சாணக்கியன் எம்பி அதிலுள்ள உத்தரவை வாசித்து காட்டுமாறு கோரியிருந்தார். இதன்போது கொரோனா அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும், எனவே இத்தகைய பேரணிகளை நடத்த முடியாது என்றும் போலீசார் அவரிடம் தெரிவித்தனர். இதன்போது கருத்து தெரிவித்த சாணக்கியன், துறைமுக ஊழியர்கள் கொழும்பில் ஆர்ப்பாட்டம் செய்கின்றனர், அங்கு கொரோனா இல்லையா என்று கேள்வி எழுப்பினார். இதேபோன்றே மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரன் ஆகியோரையும் வழிமறித்த போலீசார் நீதிமன்ற தடை உத்தரவை வழங்குவதற்கு முயன்றனர். நீதிமன்ற தடை உத்தரவில் உள்ள விடயங்களை போலீசார் இவர்களுக்கு வாசித்து காட்டினர். கொரோனா சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய 5 பேருக்கு மேல் ஒன்று கூடக்கூடாது என்றும், பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்க கூடாது என்றும் போலீசாரால் வாசிக்கப்பட்ட உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரமும் முன்னாள் எம்பி யோகேஸ்வரனும் நாளை சுதந்திர தின கொண்டாட்டங்கள் கொழும்பில் நடைபெறவுள்ளன, அங்கு கொரோனா இல்லையா என்று கேள்வி எழுப்பினர். நாம் சுகாதார விதிமுறைகளை பேணி பேரணியாக செல்ல உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இவ்வாறு தடைகளை தாண்டி இடம்பெற்ற பேரணியில் கலந்து கொண்டவர்கள், அராஜகம் ஒழிக, எங்கே எங்கே உறவுகள் எங்கே, வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும், சர்வதேசமே பதில் சொல், எமது நிலம் எமக்கு வேண்டும், அரசியல் கைதிகளை விடுதலை செய், அடக்காதே அடக்காதே தமிழர்களை அடக்காதே என்றவாறான கோஷங்களை எழுப்பியிருந்தனர். இந்த பேரணிக்கு பொத்துவிலில் முஸ்லிம் மக்களும் ஆதரவு தெரிவித்தனர். அத்துடன் பொத்துவில் பகுதியில் பேரணியிலும் முஸ்லிம் மக்கள் குறிப்பிடத்தக்க அளவில் கலந்து கொண்டனர். நேற்று 3ஆம் தேதி ஆரம்பமான இந்த பேரணி எதிர்வரும் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. அன்றைய தினம் பொலிகண்டியில் இந்த பேரணி முடிய உள்ளது. பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையான இந்த பேரணியை தடை செய்வதற்கு போலீசார் பல்வேறு முயற்சிகளையும் எடுத்திருந்தனர். கிழக்கில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் என 32 பேருக்கு எதிராக நீதிமன்றங்களில் தடை உத்தரவும் பெற்றதுடன் அவற்றை அவர்களுக்கு வழங்கவும் நடவடிக்கை எடுத்திருந்தனர். மட்டக்களப்பு மாவட்ட கல்முனை நீதவான் நீதிமன்றங்களினால் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தன. ஜெனீவாவில் நடைபெறும் ஐநா மனித உரிமைகள் பேரவை அமர்வின் போது
மக்களை தூண்டிவிட தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட கட்சிகள் இந்த போராட்டத்தை நடத்துகின்றன என தெரிவித்து போலீசார் இத்தகைய தடை உத்தரவுகளை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் என்பதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. இணைய செய்திகளாக யாழ்ப்பாணம் நியாயாதிக்க எல்லைக்குள் பேரணிக்கு தடை என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. பொத்துவிலில் தொடங்கி பொலிகண்டி வரையான அகிம்சை வழி போராட்டம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் யாழ்ப்பாணம் நீதிமன்ற நியாயாதிக்க எல்லைக்குள் நேற்று முதல் 4 நாட்களுக்கு ஆர்ப்பாட்டங்கள் பேரணிகளை நடத்த போலீசார் தடை உத்தரவு பெற்றுள்ளனர் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஜெனீவாவில் இலங்கையை நெருக்கடிக்குள் தள்ளவே வடக்கு கிழக்கில் போராட்டம், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. தமிழரின் அபிலாஷைகளை வெல்வதில் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வே தீர்வாகும். இந்திய பிரதி உயர்ஸ்தானிகர் வினோத் கே ஜேக்கப் பிள்ளையான் கருணா அம்மானிடம் வலியுறுத்தல் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. நிபந்தனைகளற்ற அடிப்படை சம்பள அதிகரிப்பையே வலியுறுத்துகின்றோம். தொழிலாளர் தேசிய சங்கம், இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் கூட்டாக கோரிக்கை என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. மலையகத்தில் நாளை வேலைநிறுத்த போராட்டம், பல தொழிற்சங்கங்கள் ஆதரவு என்பதாகவும் ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகை தொடர்பில் அவதானம் செலுத்தினால், தினக்குரல் பத்திரிகையிலும் இன்றைய தினம் கொண்டாடப்படுகின்ற 73வது சுதந்திர தின தேசிய விழா தொடர்பாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான போராட்டம் தடைகளை தகர்த்து முன்னகர்ந்த பேரணி என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. போலீசார் விசேட அதிரடி படையுடன் முருகல், நீதி கோரிய போராட்டத்தில் இணைந்த முஸ்லிம்கள் இன்று திருகோணமலையை நோக்கி முன்னேறுகிறது என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. 73வது சுதந்திர தின தேசிய விழா இன்று என்பதாக ஒரு செய்தியும், கோவிட்-19 தொற்றை தோற்கடிப்பதற்கு இலங்கை தேசமாக எழுந்து நிற்போம் என்பதாக பிரதமர் சுதந்திர தின வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. எதிரி படைகளை தோற்கடிப்பதற்கு போன்றே கோவிட்-19 தொற்றை தோற்கடிப்பதற்கும் இலங்கை தேசமாக நாங்கள் எழுந்து நிற்போம் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச விடுத்துள்ள சுதந்திர தின வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். அதில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, அனைத்து இலங்கையர்களும் 73வது சுதந்திர தினத்தை மிகுந்த பெருமையுடன் கொண்டாடுகின்றனர். காலனித்துவ காலத்தில் இருந்து சுதந்திரத்திற்கான மக்களின் அர்ப்பணிப்பும் போராட்டமும் உலக வரலாற்றில் நன்கு அறியப்பட்டவை. அரசியல், மத மற்றும் கலாச்சார ரீதியாக மூலோபாய போராட்டங்கள் மூலம் சுதந்திரம் பெற்ற நீண்டகால வரலாற்றை இலங்கை தேசம் கொண்டுள்ளது. நாம் பெற்ற சுதந்திரத்தை அர்த்தமுள்ளதாக்கிக் கொள்ளும் செயல்முறையே இன்று நம் தாய்நாட்டிற்கான தேவையாக உள்ளது. நாடுகளிடையே ஒற்றுமையை வளர்த்தல் மற்றும் மத நல்லிணக்கம் என்பன இதற்கு வலுவான ஆதரவாக அமைந்துள்ளன என்பதாக பிரதமர் தெரிவித்துள்ள வாழ்த்துச் செய்தியில் அமைந்துள்ளதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. மக்கள் எழுச்சி போராட்டங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் 4 நாட்களுக்கு தடை, நீதிமன்றின் உத்தரவை பெற்ற போலீசார் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. ஜனநாயக உரிமையை தடுக்க எந்த சட்டத்திலும் இடமில்லை, சுமந்திரன் எம்பி தெரிவிப்பு என்பதாகவும் ஓர் செய்தியானது காணப்படுகின்றது. ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கையை இலங்கை அரசு நிராகரிக்கும், அமைச்சரவை இணை பேச்சாளர் உதய கமன்பில என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பச்லெட்டால் முன்வைக்கப்பட்டுள்ள அறிக்கையானது விடயதானங்களை மீறி தயாரிக்கப்பட்டுள்ளதுடன் குறிப்பிட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாட்சியங்களை முன்வைக்க தவறியுள்ளதால் அந்த அறிக்கையை இலங்கை அரசாங்கம் நிராகரிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக அமைச்சரவை இணை பேச்சாளரும் அமைச்சருமான உதய கமன்பில தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. இணைய செய்திகளாக இலங்கைக்கு மேலும் 40 லட்சம் தடுப்பூசிகள், 90 லட்சம் தடுப்பூசிகள் பணத்திற்கு கொள்வனவு என்பதாக ஒரு செய்தியும், ஜனாதிபதி பிரதமர் தினேஷுடன் இந்திய தூதுவர் அவசர சந்திப்பு, இலங்கை இந்திய உறவுகளில் கடும் நெருடல் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. 66,000 தாண்டியது கொரோனா தொற்று, மேலும் 354 பேர் புதிய தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டனர் என்பதாக ஒரு செய்தியும், கொரோனா மரணங்களுக்கு முக்கிய காரணம் என்ன, லேடி ரிச்வேயில் 150 சிறுவர்களுக்கு தொற்று என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள
பிராந்திய பத்திரிகைகளான உதயன், வலம்புரி, காலைக்கதிர் ஆகிய பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், முதலில் உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக முஸ்லிம்களும் பேராதரவு, பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை தடைகளை தகர்த்து முன்னேறுகிறது பேரணி என்பதாக நேற்றைய தினம் இடம்பெற்ற பேரணி தொடர்பான செய்தி இன்றைய தினம் வெளியாகியுள்ள உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகின்றது. பேரணிக்கு தடை போடுவதாயின் மருத்துவ அறிக்கை சமர்ப்பிக்குக, மல்லாகம் நீதிமன்றம் அதிரடி என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. தாளங்குடாவிலிருந்து முல்லைத்தீவு வரை பேரணி இன்று தொடரும் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. யாழ் நீதிமன்ற எல்லைக்குள் 4 நாட்களுக்கு போராட்டங்கள் தடை என்பதாக ஓர் செய்தியும், வீட்டை உடைத்து 41 பவுன் அபேஸ் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. இலங்கையுடன் வர்த்தகம் வேண்டாம், பிரிட்டனுக்கு அழுத்தம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. அடுத்து வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக தடைகளை தகர்த்தெறிந்து அடை மழைக்கும் மத்தியில் தமிழர்களின் அகிம்சை போராட்டம், பொத்துவிலிருந்து நேற்று ஆரம்பம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. நேற்று முதல் நாள் வெற்றிகரமாக முடிவடைந்த போராட்டம் இன்று மீண்டும் ஆரம்பமாகும் என போராட்டக்காரர்கள் அறிவிப்பு என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அரசுக்கு எதிராக விண்ணதிர கோஷங்கள், நீதிமன்றத்தால் தடை விதிக்கப்பட்டோரை தேடி போலீசார் தீவிர விசாரணை என்பதாகவும் ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. யாழில் இன்று முதல் 4 நாட்களுக்கு ஆர்ப்பாட்டங்கள், பேரணிகளுக்கு தடை, யாழ் நீதவான் நீதிமன்றம் உத்தரவு என்பதாக ஒரு செய்தியும், கருப்பு துணி கட்டி உறவுகள் போராட்டம் என்பதாக ஒரு செய்தியும், தமிழரின் போராட்டத்தில் முஸ்லிம்களும் பங்கேற்பு, ஆறுகால் மடத்தில் வீடு உடைத்து 41 பவுன் நகை கொள்ளை, நகரிலுள்ள நகைக்கடை தொகுதியில் 3 மணி நேரத்தில் திருடன் கைது என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து காலைக்கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தியாகவும் தடைகளை தகர்த்தெறிந்து தமிழ் முஸ்லிம்கள் ஓரணியில், பொத்துவில் முதல் பொலிகண்டி வரை நீதிக்கான போராட்டம் நேற்று ஆரம்பம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு எதிரான இலங்கை அரசின் அராஜக செயல்களை கண்டித்தும் சர்வதேசத்திடம் நீதி கோரியும் பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையான தொடர் போராட்ட பேரணி நேற்று காலை போலீசார், விசேட அதிரடி படையினர் ஆகியோரின் தடைகளை தாண்டி பொத்துவிலில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. வடக்கு கிழக்கில் சிவில் அமைப்புகள், பொது அமைப்புகள், தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் முஸ்லிம் தேசிய கட்சிகள் என்பவற்றின் ஒன்றிணைந்த ஏற்பாட்டில் இந்த தொடர் போராட்ட பேரணி இடம்பெறுகின்றது என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. பேரணி மன்னாருக்குள் நுழைய தடை விதிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையிலான பேரணி நேற்று ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இந்த பேரணி மன்னார் மாவட்டத்துக்குள் நுழைய மன்னார் நீதவான் நீதிமன்ற நீதவான் எம் கணேசராஜா தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார் என்பதாக ஓர் செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து இன்று தினம் வெளியாகியுள்ள டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை விரைவில் இலங்கையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளதாக அரச மருந்தகங்கள் கூட்டுத்தாபனம் நேற்றைய தினம் தெரிவித்துள்ளதாக ஓர் செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக இலங்கைக்கு எதிரான ஐநாவின் மனித உரிமை ஆணையாளரின் அறிக்கையை இலங்கை நிராகரிக்கிறது. கேபினட் முடிவுகளை அறிவிக்கும் ஊடக அமர்விலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து மலையக செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்தினால் இன்றைய தினம் வெளியாகியுள்ள மலையக செய்திகளாக தொழிலாளர் நலன் கருதி போராட்டத்திற்கு மலையக மக்கள் முன்னணி ஆதரவளிக்கும் தலைவர் ராதாகிருஷ்ணன் அறிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நன்மை கருதி நாளை வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்படவுள்ள வேலைநிறுத்த போராட்டத்திற்கு கட்சி தொழிற்சங்க பேதங்களை மறந்து முழுமையான ஒத்துழைப்பை வழங்க மலையக மக்கள் முன்னணி தீர்மானித்துள்ளதாக முன்னணியின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் அறிவித்துள்ளார். இது தொடர்பான கலந்துரையாடல் நேற்று நுவரெலியாவில் அமைந்துள்ள மலையக மக்கள் முன்னணி காரியாலயத்தில் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் முன்னணியின் செயலாளர் நாயகம் பேராசிரியர் விஜயச்சந்திரன், தேசிய அமைப்பாளர் ஆர் ராஜாராம், மலையக தொழிலாளர் முன்னணியின் செயலாளர் கே சுப்பிரமணியம், உபத்தலைவர் ஏ லாரன்ஸ், நிதி செயலாளர் விஸ்வநாதன் புஷ்பா ஆகியோரும் கலந்து கொண்டனர். வேலைநிறுத்த போராட்டம் தொடர்பாக இதனை ஏற்பாடு செய்தவர்கள் தரப்பில் எங்களுடன் கலந்துரையாடவில்லை என்றாலும் தொழிலாளர் நலன் சார்ந்து இந்த போராட்டம் நடைபெறுவதாலும் தொழிலாளர்களின் ஒற்றுமையையும் அவர்களுக்கு இடையே பிரிவினை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவுமே மலையக மக்கள்
முன்னணி என்ற வகையில் நாம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தீர்மானித்திருக்கின்றோம் என்று தலைவர் ராதாகிருஷ்ணன் அறிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அரசாங்கத்துக்கும் கம்பெனிகளுக்கும் இடையில் ரகசிய பேச்சு நடக்கிறதா சந்தேகம் என்கிறார் திஸ்ஸ விதாரண. வேலை நிறுத்தத்துக்கும் ஆதரவு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அசீஸ் ஜனநாயக தொழிலாளர் காங்கிரஸ் முழுமையான ஆதரவு தலைவர் அஷ்ரப் அசீஸ் தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. பலாங்கொடையில் மண் சரிவு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. மஹியங்கனையில் 75 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி என்பதாக ஒரு செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து இந்திய செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்தினால் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கொன்றது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். மாநிலங்களவையில் அமைச்சர் ஜெய்சங்கர் கண்டனம் என்பதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள இந்திய செய்திகளின் பக்கத்தில் வெளியான பிரதான செய்தியானது அமைந்திருக்கின்றது. தமிழக மீனவர்கள் 4 இலங்கை கடற்படையினர் நடுக்கடலில் கொன்ற செயல் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த சம்பவம் குறித்து இலங்கை அரசிடம் மத்திய அரசு கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது என மாநிலங்களவையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தை சேர்ந்த அரசியல் கட்சிகளின் எம்பிக்கள் இலங்கை கடற்படையினரின் சமீபத்தில் தமிழக மீனவர்கள் 4 பேரை கொன்றது தொடர்பாக கேள்வி நேரத்துக்கு பின்னர் கேட்டனர். அப்போது திமுக எம்பி திருச்சி சிவா பேசுகையில் கடந்த மாதம் 19ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தை சேர்ந்த 4 மீனவர்கள் காணாமல் போனார்கள். அடுத்த 4 நாட்களுக்கு பின் இலங்கை கடற்படையினர் அந்த 4 மீனவர்களின் உடலும் வாக் ஜலசந்தி பகுதியில் மிதப்பதாக தெரிவித்தனர். தமிழக மீனவர்களின் படகு தங்கள் கடற்படை ரோந்து கப்பலில் மோதியதாக தெரிவித்தனர். ஆனால் தமிழக மீனவர்கள் கொடூரமாக தாக்கப்பட்டு இலங்கை கடற்படையினரால் கொல்லப்பட்டனர். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்தும் தாக்குதல்களை எதிர்கொள்கின்றனர். இந்த சம்பவத்துக்கு பிரதமர் மோடி கண்டனம் தெரிவிக்க வேண்டும். இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்காமல் தவிர்க்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. ஏனைய செய்திகளாக அதிமுகவை மீட்டெடுக்க சசிகலா சட்ட போராட்டம் நடத்துவார், தினகரன் உறுதி என்பதாக ஓர் செய்தியும், எம்ஜிஆர் ஜெயலலிதா நினைவிடங்களை பார்வையிட தடை என்பதாக ஓர் செய்தியும், மக்கள் ஏற்றால் 3வது அணி விஜயகாந்த் மகன் தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து உலக செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்தினால் ஜோ பைடன் குடியேற்றவாசி குடும்பங்களை மீள இணைப்பது தொடர்பான 3 நிறைவேற்று அதிகார ஆணைகளில் கைச்சாத்து என்பதாக ஓர் செய்தியானது காணப்படுகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கால கடும் போக்கு கொள்கைகளால் பிரிந்த குடியேற்றவாசிகளது குடும்பங்களை மீள ஒன்றிணைப்பதையும் ட்ரம்பின் பரந்தளவான குடிவரவு நிகழ்ச்சி திட்டத்தை மீளாய்வு செய்வதற்கு உத்தரவிடுவதையும் நாடும் 3 நிறைவேற்று அதிகாரங்களின் ஆணைகளில் அமெரிக்க நேரப்படி நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை கைச்சாத்திட்டுள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. மியன்மார் இராணுவ புரட்சி, ஐநா கண்டன அறிக்கைக்கு சீனா முட்டுக்கட்டை என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலைப்பு தொடர்பில் அவதானம் செலுத்தினால் இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக கடந்த கால அனுபவங்களில் பாடங்களை கற்று எதிர்காலத்தை சீர்படுத்துங்கள் என்ற தலைப்பில் இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது அமைந்திருக்கின்றது. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசானது இன்றைய தினம் தனது 73வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது. கொரோனா வைரஸ் பரவல் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் மிகவும் கட்டுப்பாடுகளுடன் சுகாதார விதிமுறைகளை கடைபிடித்தும் இம்முறை சுதந்திர சதுக்கத்தில் சுதந்திர தின நிகழ்வுகள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் நடைபெறவுள்ளன. இதன்போது முப்படையினரின் அணிவகுப்பு மற்றும் ஏனைய சுதந்திர தினத்திற்கே உரிய நிகழ்வுகள் அனைத்தும் கோலாகலமான முறையில் முன்னெடுக்கப்படுவதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. முக்கியமாக கொரோனா வைரஸ் தொற்று அச்சுறுத்தல் இருக்கின்ற போதிலும் கூட சுதந்திர தினத்தை எவ்விதமான தளர்வுமின்றி சிறப்பான முறையில் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையில் கொண்டாடுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. உண்மையில் நாட்டின் சுதந்திரம் என்பது ஒரு மிக முக்கியமான கொண்டாடப்பட வேண்டிய பெருமதிமிக்க அம்சமாக இருக்கின்றது. 1948ஆம் ஆண்டு இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்த பின்னர் எமது பயணம் இலங்கை என்ற வகையில் நாடு என்ற வகையில் எவ்வாறாக அமைந்தது, முன்னேற்றங்கள் எவ்வாறு காணப்பட்டன, இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம், புரிந்துணர்வு, தேசிய ஒற்றுமை போன்றன எவ்வாறு அமைந்திருந்தன போன்ற கேள்விகள் எழுப்பப்படும் போது
அதற்கு திருப்தி அளிக்கக்கூடிய பதில்களை பெற முடியாத ஒரு நிலையே தற்போதும் காணப்படுகின்றது என்பதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையானது தன்னுடைய ஆசிரியர் தலைப்பினை தீட்டியிருக்கின்றது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக மியன்மாரில் மீண்டும் இராணுவ சதிப்புரட்சி என்பதாக தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது அமைந்திருக்கின்றது. பௌத்தர்களை பெரும்பான்மையாக கொண்ட மியன்மாரில் உலகிற்கு அதிர்ச்சியூட்டும் நிகழ்வாக அந்நாட்டு இராணுவம் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது. நவம்பரில் இடம்பெற்ற தேர்தலுக்கு பிறகு முதலாவது புதிய பாராளுமன்ற கூட்டத்தொடர் இடம்பெறவிருந்த நாளில் இது நடைபெற்றிருக்கிறது. தேர்தலில் தேசிய ஜனநாயகத்திற்கான தேசிய லீக்கிற்கு பாரிய வெற்றியை பெற்றிருந்தது. கட்சியின் தலைவி ஆன் சாங் சூகி மற்றும் ஏனைய உயர்மட்ட சிவில் தலைவர்களும் திங்களன்று கைது செய்யப்பட்டிருப்பது மியன்மாரில் ஜனநாயகம் மீதான மோசமான அச்சுறுத்தல் மீண்டும் மேலெழுந்திருப்பதை காண்பிக்கிறது என்பதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக அது அமைந்திருக்கின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள கேலி சித்திரம் தொடர்பில் அவதானம் செலுத்தினால், கொழும்பு கிழக்கு முனையம் தொடர்பாக பிரதமர் மற்றும் ஜனாதிபதி நிலைப்பாடுகளில் வேறுபாடு என்பதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரமானது அமைந்திருக்கின்றது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. மீண்டும் ஒரு பத்திரிகை பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.